Hi friends, welcome to our channel Invest Money. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சேவ் அண்ட் இன்வெஸ்ட் வைஸ்லி. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சேவிங்ஸ் அப்படின்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அப்புறம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங், சேவிங் வித் இன்வெஸ்டிங், power of compounding, some examples, investment objectives, financial plan depends, asset class, investment options, investment agent, asset allocation. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். சேவிங்ஸ் அப்படின்னா உங்கள் வருமானத்தில் நீங்கள் செலவு பண்ணுற காசு போக உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கிற காசு எல்லாமே சேவிங்ஸ் தான். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசும் சேவிங் தான். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருந்தாலும் அந்த காசு சேவிங்ஸில் தான் வரும். இது மாதிரி உங்கள் சேவிங்ஸில் இருக்கிற காசு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் உங்கள் மணி ரொம்ப சேஃபாக இருக்கும். அவர் சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைலி லிக்விடிட்டி. அதாவது உங்களுக்கு எப்போ காசு தேவையோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு இமீடியட்டாக நீங்கள் ஏடிஎம்மில் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எஃப்டியில் இருக்கிற காசு கூட பார்த்திங்கன்னா வித்தின் சம் 2-3 மினிட்ஸில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோல் தான். இன்வெஸ்ட்மெண்ட் சம்டைம்ஸ் ரைஸ் ஆகும், சம்டைம்ஸ் ஃபால் ஆகும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் டிபெண்ட். நீங்கள் எவ்வளோ காலம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிறதும் ஃபால் ஆகிறதும் இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பொழுதுமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கம்பேர்ட் டு யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா காலங்கள் போக போக பொருட்களோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ஒரு பொருளோட விலை பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மெக்கானிக் 100 ரூபா வாங்கியிருப்பான் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவன் ஒரு 500 ரூபா வாங்குவான். இது பேர் தான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் அதாவது காலங்கள் போக போக கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம செப்ரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன் இப்படி பொருளோட மதிப்பு, சர்வீஸோட சார்ஜஸ்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃப்ளேஷனில் நம்ம மெயினாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட பணத்தோட மதிப்பு கம்மியாகிட்டே போகும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லட்சாதிபதி அப்படின்னா அவன் ஒரு பெரிய பணக்காரன்னு அர்த்தம். 1 லட்ச ரூபா இருந்தால் அவன் ஒரு பெரிய பணக்காரன்னு அர்த்தம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா லட்சங்கிறதெல்லாம் நார்மலாகிடுச்சு. ஒரு சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்ஸ்கிட்ட பல லட்சங்கள் இருக்குது. ஆனால் பணக்காரன் கிடையாது. ஏன்னா நம்ம பணத்தோட மதிப்பு கம்மியாகிட்டே போகுது. போன வருஷம் உங்களால் வாங்க முடிந்த பொருளை அதே காசை வச்சு உங்களால் இந்த வருஷம் வாங்க முடியாது. ஏன்னா விலைவாசிங்கெல்லாம் வருஷம் உயர்ந்துக்கிட்டே போகுது. இது பேர் தான் இன்ஃப்ளேஷன். இது மாதிரி விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போகிறத உங்களால் சேவிங்ஸால் பீட் பண்ணவே முடியாது. உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டால் தான் அந்த விலைவாசி உயரத்தில் உங்களால் பீட் பண்ண முடியும். சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சேவிங்ஸ்னால் உங்கள் மணி ஐடியலாக இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா உங்கள் மணி க்ரோ ஆகிட்டே இருக்கும். உங்களோட சின்ன சின்ன தேவைகளை, அன்றாட தேவைகளை உங்கள் சேவிங்ஸால் உங்களால் பூர்த்தி பண்ண முடியும்.
ஆனால் உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவிங்ஸ் வந்து உங்களோட காசை வந்து நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கலாம், உங்களோட பணம் அப்படியே இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா உங்கள் பணம் வந்து க்ரோ ஆகும், அது வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து பீட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா உங்களோட விலைவாசி உயர்வை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம். இந்த இன்ஃப்ளேஷனை ஈஸியாக வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா நீங்கள் பீட் பண்ணலாம். விலைவாசி உயர அதோட அதிகமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் சேவிங்ஸில் அது மாதிரி இல்லை. சேவிங்ஸில் வந்து ஸ்டாண்டர்டாக தான் உங்களோட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதில் வந்து உங்களால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணவே முடியாது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா இந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் வந்து ஈஸியாக பீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபார் வெல்த் க்ரியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை ரெகுலராக ஒரு சேவிங்ஸில் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இது பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸை நீங்கள் அதில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ரெகுலராக மாதம் ஒரு 1000 ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக 1000 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு வெரி குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் 1000 ரூபாய் நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க, உங்கள் செலவுகள் போக மீதம் இருக்கிற ஒரு 1000 ரூபாயை நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 12,000 ரூபா சேவிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 60,000 ரூபா சேவிங்ஸாக இருக்கும் உங்கள்கிட்ட. ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 2,40,000 ரூபா இருக்கும். 30 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 3,60,000 ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணிப்பீங்க. மாதம் 1000 ரூபா சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதே சேவிங்ஸை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு மினிமம் 3.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் மாதம் 1000 ரூபா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது பார்த்திங்கன்னா 20% வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அதே ஒரு 20 வருஷம் போட்டிருந்தீங்க அப்படின்னா 2,40,000 ரூபா போட்டிருப்பீங்க. ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 3,46,000 ரூபா வந்திருக்கும். உங்களுக்கு நியர்லி 50% ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கும். 30 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 3,60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு நியர்லி ஒரு 70% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்டிங்க அப்படின்னா எஃப்டியில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட எஃப்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 6.5% மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். 5 வருஷம் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 18% ப்ராஃபிட் கிடைக்கிது. 10 இயர்ஸ் நீங்கள் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 40% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அதே 30 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 200% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ரெகுலராக சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நியர்லி 8.5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் ரெகுலராக அது மாதிரி சேவ் பண்ணிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா 57% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே ஒரு 15 இயர்ஸ் அப்படின்னா 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். 25 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 250% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே 30 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 400% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதாவது வருடங்கள் போக போக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 10 வருஷத்தில் உங்களுக்கு 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது 30 வருஷத்தில் 400% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இதே வந்து ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலராக 1000 ரூபா போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 10 வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே ஒரு நல்ல ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஷேர்ஸில் வந்து ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா
ஒரு 10 வருஷம் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 வருஷத்தில் உங்களோட வேல்யூ பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 100% உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதே ஒரு 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 500% உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஒரு 30 இயர்ஸ் அது மாதிரி ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 1800% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணணும், பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட இயர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ்லேயே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் தான் உங்களால் இது வந்து அச்சீவ் பண்ண முடியும். நியர்லி ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் வந்து 1000 ரூபாங்கிறது உங்களுக்கு பெரிய காசாக இருக்கும். ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த 1000 ரூபா வந்து டியூ டு இன்ஃப்ளேஷனால் உங்கள் சேலரிலாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ 1000 ரூபாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய மணியாக தெரியாது. 1000 ரூபாங்கிறது ஒரு மீகர் மணியாக தான் தெரியும். 1000 ரூபா நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அதாவது பல வருடங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக 3 விஷயந்தான். ஒன்று வந்து சேஃப்டி, இன்னொன்று வந்து ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று வந்து லிக்விடிட்டி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த மணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல லிக்விடிட்டியாக இருக்கணும். மணி வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிக்கிட்டு மணி உங்களால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மணி அங்கே சேஃபாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒன்று ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, இல்லை லிக்விடிட்டி இருக்காது. ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் வந்து சரிசமமாக நம்ம வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். சேஃப்டி இருக்கிற மாதிரி கொஞ்சம் மணியை இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி சில மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி நம்ம மணியை வந்து பேலன்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் பிளான். ஒவ்வொரு மனிதனும் அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும். அவங்க ரிக்யர்மெண்ட்டு, அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானை பண்ணணும். ஃபினான்ஷியல் பிளான் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்குது. பொதுவாக உங்களுடைய ஏஜை பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பிளானை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கேரியர். நீங்கள் உங்களோட கேரியரு, உங்களோட இன்கம்மு அதை வச்சு தான் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டிசைட் பண்ணணும். அப்புறம் சைஸ் ஆஃப் தி ஃபேமிலி. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட நீட்ஸ் என்னென்ன அதெல்லாம் மனசில் வச்சு தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டோட மூத்த பையனாக இருக்கீங்க, உங்களுக்கு 2 தம்பிங்க இருக்காங்க அப்படின்னா உங்களோட தம்பிங்களோட படிப்பு செலவு, அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கெலாம் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நான் மாதம் என்னோடய சேலரியை கொண்டு போய் நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போடுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி பிளான் பண்ணுறது வந்து தப்பு. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நீட்ஸ் என்னன்னு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது போக மீதி இருக்கிற காசு தான் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் பிளானை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும். அதே மாதிரி சில செலவுகளை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சில செலவுகளை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தங்கச்சி இருக்குது, உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு வேணும், இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு ரெடியாக வச்சுருக்கலாம். ஆனால் எதிர்பாராமல் நடக்கிற செலவுகளை வந்து உங்களால் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் பிளானை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அன்எக்ஸ்பெக்டட், ஆன்டிசிபேட்டட் திங்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரூம் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் பிளானை வந்து நீங்கள் எப்போ வேணால் ரிவ்யூ பண்ணலாம், எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு தாட்டி ஃபினான்ஷியல் பிளான் பண்ணிட்டேன், நான் அதிலே தான் இருப்பேன், அதை மாற்ற மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காலங்கள் டைம் மாற உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 96 காலேஜில் சேரும்போது நான் வந்து வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணியை வந்து ரெகுலராக சேவ் பண்ணி வச்சு நான் பஜாஜ் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் கொடுக்குற காசு எல்லாத்தையும் தூக்கி எஃப்டியில் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வந்தேன். 4 வருஷம் கழிச்சு நான் 2000 காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பஜாஜ் ஸ்கூட்டருங்கிறது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. காலம் மாறிடுச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பைக்ஸ் வந்துருச்சு. பைக்ஸோட ரேட்டெல்லாம் பஜாஜ் ஸ்கூட்டரோட அதிகமான ரேட்டு. அந்த டைமில் எவனும் ஸ்கூட்டர் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி காலங்கள் மாற மாற உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளான் வந்து மாறிக்கிட்டே போகும். நீங்கள் அதை வந்து அப்பப்போ நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஃபினான்ஷியல் பிளானை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து தப்பே கிடையாது. ரெகுலராக சேஞ்ச் பண்ணணும் உங்கள் ஃபினான்ஷியல் பிளானை. அசட் கிளாஸ் சில இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் வந்து ரொம்ப ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒன்றும் ரிட்டர்ன்ஸே வராது. சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ், சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அசட் கிளாஸில் தான் வருது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து நம்மளோட சேவிங்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக எல்லா இதுலேயுமே வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து டிபென்ச்சர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி பாண்ட்ஸ், பிஎஸ்சி பாண்ட்ஸ், ஆர்பிஐ டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் சேஃப்டி பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்துட்டு சேஃப்டிங்கிறது வந்து கம்மி தான். ஆனால் இந்த பாண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி அதிகம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டி கம்மி. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி வந்து மாடரேட்டாக இருக்கும். ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு லோவிலேருந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கும். ஆனால் இந்த பாண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடரேட் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஈக்விட்டி ஷேர்ஸு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ காசு வேணுமோ நீங்கள் எப்போ வந்து அதை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பாண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாண்ட்ஸ்லாம் வந்துட்டு சர்டன் பீரியட் லாக்கிங் பீரியட் இருக்கும். 10 years 15 years அது மாதிரி லாக்கிங் பீரியட் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் லிக்விடிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைங்கிறப்ப உங்கள் காசு வந்து உங்கள் கை கிடைக்காது. ஆனால் ஈக்விட்டி ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து செல் பண்ணிட்டு இமீடியட்டாக உங்களோட ஃபண்டை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஆக்டிவ் இன்வால்மெண்ட். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ஷேர்ஸை ஃபாலோ பண்ணணும், நீங்கள் ரெகுலராக வாங்கணும் விற்கணும் அது மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நோ ஆக்டிவ் இன்வால்மெண்ட். நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 10 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு திருப்பி வரும், அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஆல்மோஸ்ட்டு நோ இன்வால்மெண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு உங்கள் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிக்குவார். அவர் ஃபண்ட் மேனேஜர் வந்து யூ வில் இன்வெஸ்ட் இன் சம்திங் அண்ட் யூ வில் கெட் ரிட்டர்ன்ஸ். அதை வந்து நமக்கு ஷேர் பண்ணி ப்ராஃபிட்டாக கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நம்மளோட இன்வால்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. ஈக்விட்டி ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களோட இன்வால்மெண்ட் வந்து இருக்கும். அங்கே மீதி எல்லாமே வந்து உங்கள் இன்வால்மெண்ட்டு வந்து ஆக்டிவாக இருக்காது. ஜஸ்ட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் ஏஜ் அண்ட் அசட் அலோகேஷன். இப்போ வந்து ஏஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டரு. நீங்கள் எங்கே ஏஜாக இருக்கும்போது நீங்கள் என்ன சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறையா இருக்குது. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆனால் கூட யூ ஹேவ் வெயிட்டிங் டைம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட அந்த ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் வயசான காலத்தில் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் கிடையாது. உங்களோட இன்கம்லாம் கம்மியாகிட்ருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா 18 to 30 years 18 to 30 years பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸே எதுவும் அவ்வளோ இருக்காது. அவங்க வந்து ஜஸ்ட் அப்போ தான் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பர்டன் வந்து எதுவுமே இருக்காது. ஃபேமிலியில் வந்துட்டு ஃபினான்ஷியல் ட்ரபிள் அதெல்லாம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும்.
அவங்க அப்பா அம்மாவோட டிபெண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. ஜஸ்ட்டு தே ஹவ் கான் டு ஒர்க், அது மாதிரி தான் ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த டைமில் தே கேன் கோ ஃபார் ரிஸ்க். அவங்களுக்கு வர இன்கம் வந்து 90 to 100% வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க்கு, ஆனால் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஜில் வந்து தே கேன் டேக் ரிஸ்க்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 31 to 50 years. இந்த 31 to 50 years வந்து ஒரு க்ரூஷியல் பீரியட். அவங்களுக்கு செலவுகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும், ஃபேமிலி பர்டன்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுல் மணியாக வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு 75% வந்து அவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி 25% வந்து இந்த பாண்ட்ஸு, அது ரிஸ்க் இல்லாத இடத்துல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து வந்து 61 to 65. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தே ஹேவ் டு பிளான் ஃபார் த ரிட்டையர்மெண்ட்ஸு. இப்போ ரிட்டையர்மெண்ட்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸு, ரெகுலர் இன்கம் வர்ற மாதிரி இதில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த டைமில் போய்ட்டு வர்ற காசுலாம் போய் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போட்டு ஹை ரிட்டர்ன்ஸ் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து 65 and above. 65 and above they are almost retired. அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் கம்மியாகிட்ருக்கும். ஸோ தே ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் சேவிங் தர் மணி. அவங்க சம்பாரித்த காசு, இத்தனை வருஷம் அவங்க வந்து சம்பாரித்த காசை வந்து ப்ராப்பராக அவங்க வந்துட்டு தொலைக்காமல் பார்த்துக்கணும். அதை வச்சு அவங்க இன்னும் இருக்கிற ஒரு 20-30 வருஷம் வந்து அதை வந்து பத்திரமா பாதுகாத்து அவங்க வச்சுக்கணும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போகவே கூடாது. சேஃபாக அது வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சேஃப் செக்யூரிட்டி பாண்ட்ஸில் போட்டு சேஃபாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக வேணும், ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா யூ கமெண்ட் செக்ஷன். அவர் டீம் will respond to that. We will make some detailed video on that. Thanks for watching our video. Thank you.